ஸோ ஒருத்தா ஒருத்து இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் எப்படி வாங்கணும் இந்த பொருளை, நான் எப்படி வாங்கினேன், நீங்களே எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லிடுவேன். ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீனில் பாருங்கள் 2 பொருள் தெரியுதுல, இதை வெறும் 48 ஹலாலுக்கு தான் வாங்கியிருக்கிறோம். பர்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபாய்க்கு தான் வரும். நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம், மேபி ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கிடுச்சு. எடுத்து முடிச்சாக்கலாம் அந்த பார்சல் வந்துருச்சு. அந்த பார்சலை அன்பாக்ஸ் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடிக்கே நம்மளோட சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி சவுதி அரேபியாவில் என்னென்ன பெனிஃபிட்டான விஷயங்கள் இருக்குதோ அதை பற்றி நம்ம தொடர்ச்சியாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் அதை பார்த்து பயனுள்ளதாக பயனடையலாம். ஓகேங்களா? இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இந்த 2 பொருளும் இந்த பாருங்க இருக்குது, நமக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு ஆச்சரியம் தான், என்னடா இந்த 2 பொருளும் வெறும் 48 ஹலாலுக்கு பண்ணியிருக்கிறோமே, வருமா வராதா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. ஆனால் பயந்துக்கிட்டே இருந்தேன். பட் கரெக்டாக எனக்கு வந்துட்டு இந்த பார்சலை கொடுத்துட்டாங்க. 10 நாளாக இருந்துச்சு வரதுக்கு. ஸோ இதை எதில் ஆர்டர் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடியே இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி இதோட தரத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க கைஸ், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால ஓகே கைஸ், இது அந்த கூலிங் கிளாஸ் பாருங்க இருக்கு, அதுன்னு நினைக்கிறேன். கைஸ் இந்த பாருங்க ஹெட்செட் இருக்குது, ஒயர்லெஸ் தான். இது கூலிங் கிளாஸ் அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடிக்கே நம்ம கூலிங் கிளாஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஒழுங்கா பேக்கிங் பண்ணல, எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். கைஸ் ஆனால் அவ்வளோ சேஃப்டியா எதுவும் கொடுக்கலையே. இந்த பாருங்க கைஸ், மேபி இதே வந்து சவுதி அரேபியாவில் எங்கனாச்சும் ஒரு இடத்துல வாங்க போனா 10 ரியாலு 15 ரியால் 20 ரியால் இருக்கும். ஆனால் இதை வந்துட்டு இவ்வளோ குவாலிட்டியா இருக்குது. ஏன் குவாலிட்டி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதோட தரத்தை பாருங்களேன், அவ்வளோ சூப்பரா இருக்கு கைஸ். அதான் சூப்பரா இருக்கு. இது எப்படி எனக்கு இவ்வளவு கம்மியா கொடுத்தாங்கன்னு தெரியல. வாவ், எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? ஓகே, இது வந்து கோல்டு கலரு, அடுத்த பிளாக், சூப்பரா இருக்கு. இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறோம். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெட் இருக்குது, பிளாக் இருக்கு, ஒயிட்டு, இது ரெட்டு தான், அப்புறம் இது ப்ளூ. நான் ஆர்டர் போட்டது ஒயிட்டு தான் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு ஒயிட்டு பிடிக்கும், நல்லா போட்டிருக்கேன். ஆனா ஒண்ணு, இது வருமானு ஒரு கன்ஃபியூஷன்ல தான் நான் ஆர்டர் போட்டேன். 48 ஹலாலுக்கு இது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ல தான் நான் போட்டேன். ஆனா அல்ஹம்துலில்லாஹ் வந்துருச்சு. ஒரு நிமிஷம், ஸ்டிக்கர் போட்டு வச்சிருக்காங்களா கைஸ்? இருட்டா இருக்குது, கண்ணாடி கழிக்கிறோம், ஒண்ணுமே தெரியல. அதனால இந்த கூலிங் கிளாஸ் எடுத்து இந்த இடத்துல போட்டுக்கிறோம். ஓகே ஓகே, இப்ப நல்லா கண்ணு தெரியுது. ஓ, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த பொட்டி. இதா கைஸ், சான்ஸே இல்ல கைஸ், வெறும் 48 ஹலாலாவுக்கு. வல்லாஹி டேய், எப்படிடா நான் உள்ள இருக்கேன் கைஸ். அல்லாஹ் அக்பர், ரம்ஜான் டயத்துல எதனால இந்த ஆஃபர்? இங்க பாருங்க, அல்லாஹ் என்னன்னா அது? ஓ கைஸ், எப்படா இதோட பிரைஸ் எவ்வளவு தெரியுமா? ஸ்கிரீன்ல பாருங்க, உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதோட ஒரிஜினல் பிரைஸ். அல்லாஹ், நீங்க நம்ப மாட்டீங்க. ஸ்கிரீன்ல பாருங்க, நான் ஆர்டர் போட்டதை பாருங்க, உங்களுக்கே தெரியும்.
கைஸ் கேட்லாக்லாம் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், அது வேண்டாம். ஸோ இதோட ப்ரைஸோட ரேட் இதில் இருக்கான்னு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பார்சலா ரேட்லாம் போடலையா? கைஸ் இதில் போடவே இல்லை. ஆனால் எதுலேருந்து வந்துச்சுன்னு மட்டும் நேராக பாருங்க. ஸோ நேம் பார்த்துக்கோங்க, இதே தான் நான் அதில் ஆர்டர் போட்டிருக்கேன், வந்திருக்கு. இதோட குவாலிட்டி எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருக்குறாங்க எப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாக்ஸ் இருக்குது, பாக்ஸ் மூலியமானு சொல்கிறேன். முன்னாடி எது தூக்கி கழுத்தில் மாட்டிடுறோம். ஸோ இந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க. இந்த பாக்ஸ்லேயே வந்து எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்குறாங்க, பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரைவிங் பண்ணும் போதுட்டு 40 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் த வயர்லெஸ் 5.0 வெர்ஷன் போட்டிருக்காங்க. அடுத்து வந்துட்டு கம்ப்ளீட் வித் 5 வெர்ஷன், அதே தான். அப்புறம் ஸ்போக் ஒர்க் 10 மீட்டர் வரைக்குமா? 10 மீட்டர் வரைக்கும் தான். அப்புறம் யூஎஸ்பி சார்ஜிங்கு, யூஎஸ்பி மூலியமா சார்ஜ் போட்டுக்கலாம் போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டாக் த டைம் வந்து 6 ஹவருக்கு போட்டிருக்காங்க. அடுத்து ஸ்டாண்ட் பை டைம் அப்படின்னா 15 ஹவர்ஸ். நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருந்தோன்னா 15 ஹவருக்கு நிற்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பரு. அடுத்து கிளாஸ் 2 அதெல்லாம் பாதி ஸ்டிக்கரை வச்சு மறைச்சிட்டாங்க. வாட்டர் ப்ரூஃபான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏடிடிபி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதோட எஃப்ஐடியோட வருது. அப்புறம் சப்போர்ட் வித் த லேப்டாப்பு, சப்போர்ட் வித் த பிசி, அப்புறம் மொபைல் மியூசிக்கு. ஸோ இந்த 3 இதில் ஒர்க் ஆகுமா? அடுத்து MP3ன்னு போட்டிருக்காங்க. அடுத்து மெமரி கார்டு யூஸ் பண்ணலாமா? அடுத்து கார்டு ரிவர் இருக்குமா, அதையும் யூஸ் பண்ணலாமா? அப்புறம் அடுத்து எஃப்எம், அடுத்து ஹெட்செட். கைஸ் ஹெட்செட் இதில் யூஸ் பண்ணலாமா? சரி வரேன் கைஸ். ஆமாம் கைஸ், இதில் வந்து ஆஸ்பின் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மூலியமா ஹெட்செட் குத்தி நம்ம தனியாக கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் எஃப்எம் இருக்குல்ல, கண்டிப்பாக வந்துட்டு எஃப்எம் இருக்குதுன்னா நம்ம தனியாக கேட்கலாம். ஓகேங்களா? தனியாக ஹெட்செட் வச்சு நம்ம அந்த டவருக்கு ஆண்டனாவுக்கு செட் பண்ணலாம், இந்த மாதிரி ஆப்ஷனு. அடுத்து இது பார்த்தீங்கன்னா SD கார்டு, மெமரி கார்டு போடுறது கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா LED லைட்டு ஆன் பண்ணுவோம். சவுண்டு கேளுங்க, கேட்குதான்னு தெரில. ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, லைட் எரியிறது பாருங்க. இதுதான் வந்துட்டு பாட்டு கேட்க கேட்க டிஃப்ரெண்ட் எரியும். ஸோ ப்ளூ கலர் இந்த மாதிரி சூப்பராக இருக்குது கைஸ். ஓகேங்களா? அவ்வளோ ஒர்த்து தான் சொல்லலாம். இதோட குவாலிட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து நார்மலாக இதோட சவுண்ட் எஃபெக்டை கேட்டேன். என்னோட ஒரு ஃபோன் இருக்கனால என்னால் கேட்க முடியல. சூப்பராக இருக்குது. எஃப்ஐட்லேருந்து எல்லாமே அவ்வளோதான், அவ்வளோ ஒர்த்தாக இருக்குதுன்னு சொல்லலாம். பட் இந்த கூலிங் கிளாஸ் மட்டும்தான் வரேன். பட் அந்த கூலிங் கிளாஸ் மட்டும்தான் ஒரு பிரச்சனை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்குறாங்க. மற்றதெல்லாம் கண்ணாடிலாம் ரொம்ப கிளாஸாக இருக்குது. ஆனால் மற்ற எல்லாமே பிளாஸ்டிக்கில் இருக்கவும் சூப்பராக தான் இருக்குது. பட்டு பிளாஸ்டிக்ங்கும் போது உடஞ்சிரும்ல, அதுக்காக தான். சரி ஓகே, இதெல்லாம் எப்படி ஆர்டர் பண்ணேன், இது எப்படி கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நான் அந்த கண்ணாடியை கழட்டிக்கிறேன், ஏன்னா இருட்டாக இருக்குது உங்களை வெளிச்சத்துலையுமே. ஓகே எங்க சரி, அதுக்கு முன்னாடிக்கே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்படி ஆர்டர் பண்ணேன், எப்படி கிடைச்சிச்சு. அதே மாதிரி நீங்களாம் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அறிமுகமாக கேட்டிங்கன்னா அப்புறம் தெரியாது, அப்புறம் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது, அதுக்காக தான். எப்படி ஆர்டர் போட்டேன்னு கேட்டிங்கன்னா, இந்த தீமோ அப்ளிகேஷன் இருக்குல்ல, இது மூலியமாக தான். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கூப்பன் கொடுப்பானுங்க. கிட்டத்தட்ட வந்து 3 விதமான கூப்பன் கொடுப்பானுங்க. ஓகேங்களா? அதுக்கு மேலேயும் கொடுக்குறாங்களான்னு தெரியல, பட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? மொத்தம் 4 விதமான கூப்பன் எனக்கு வந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கூப்பனில் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பொருளை சூஸ் பண்ணுங்க, எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும். இது வேணும்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும். ரெண்டாவது கூப்பன் பார்த்தீங்கன்னா, 5 பொருளை சூஸ் பண்ணுங்க, இது ஃப்ரீயாக கிடைக்குன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 2 பொருளை வாங்கணும் காசு கொடுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளவுக்கு வேணாலும் பே பண்ணிக்கலாம், 3 பொருள் ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி வரும். 4வது ஆப்ஷன் வந்துட்டு ஒரு பொருள் ரொம்ப டிஸ்கவுண்ட் கம்மியாக ஆஃபரில் கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். நான் அடுத்து பார்த்தீங்கன்னா, சும்மா இதெல்லாம் இந்த கூப்பன் இல்லாமல் ஒரு பொருள் வாங்க போனீங்கன்னா 90 ரியால் மேபி வாங்கணும். 90 ரியாலுக்கு பர்ச்சேஸ் பண்ணாதான்
பொருள் வாங்க முடியும். ஏன்னா சின்ன ஒரு 10 ரியால் இருக்குதோ அது அந்த பொருள் வாங்கணும்னா வாங்க முடியாது. 90 ரியாலுக்கு நீங்க வாங்கணும். ஸோ இந்த கூப்பன் மூலியமா நீங்க வந்துட்டு அந்த 10 ரியால் 20 ரியால் இந்த ஆஃபர் மூலியமாலாம் எடுக்கலாம். இதே மாதிரி எனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கூப்பன் மூலியமா எப்போதும் போவேன், செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எதுவும் புதுசா ஆஃபர் போட்டிருக்காங்களா, கூப்பன்லாம் வருதே அப்படின்னு சொல்லி போவேன். அப்புறம் பயந்துகிட்டு வந்துருவேன். கிடைக்கலன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சரி ஓகே. இத பத்தி ஒரு ரிவ்யூ போட்டே ஆகணும். கிடைக்குது கிடைக்கல. வீடியோ போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி, சரி ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, கூப்பன ஓப்பன் பண்ணேன். 5 பொருள் சூஸ் பண்ண சொன்னுச்சு. ஒரு வெயிட்டா 2 கேமரா இது மாதிரி 1, அதுக்கப்புறம் கூலிங் கிளாஸ் 1, அப்புறம் 2வது வந்து ஒரு மெமரி கார்டா, பென் டிரைவர்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து 5 இது வெயிட்டா சூஸ் பண்ணிட்டேன். உள்ள போனதுக்கு அப்புறமாட்டி 2 பொருளே சூஸ் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா நீங்க காசு கட்டி வாங்கணும். அப்பதான் தருவோம் அப்படின்ட்டானுங்க. அப்படியா? வருமானம் தெரியலையே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இருக்க போயிட்டு இருக்கிறதுலே விலை கம்மியா எது இருக்குதோ அதை நான் சூஸ் பண்ணுங்க. ஸ்க்ரீன்ல பாருங்க தெரியுதுல, இதுதான். ஸோ நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன். இந்த பாருங்க இருக்கு, இது 2 தான். ஏன்னா இதுதான் இருக்கிறதுல 12 ரியால். இது வந்துட்டு நைட்டு தூங்கும் போதுட்டு இதை கட்டிக்கிட்டான்னா கொஞ்சம் தூக்கம் வரும். எனக்கு கொஞ்சம் தொந்தரவா இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபோன்ல மெசேஜ் வரும், அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதை போய் பார்ப்பேன், தூக்காமலாம் போயிடுது. ஸோ இதை கட்டி வச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வரும்போது பவர் அதிகமா இருக்குது, எனக்கோட கண்ணுக்கு வந்து வெளிச்சம் தெரியும், முழிச்சிடுறேன். ஆனா இதை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நல்லா தூக்கம் வந்து 2 நாளா யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஸ்கிரீன்ல பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கெட்டா இருக்குது. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, சின்னோண்டு பாக்கெட்டே 50 பீஸ் இருக்குதான். ஏமாந்துட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இருக்கிறதுல இதுதான் விலை கம்மியா இருக்குது, அதனால இதை சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு கார்டெலாம் கொடுத்துட்டு என்னோட ஏடிஎம் கார்டுல இருந்து பணத்தை எடுத்துட்டாங்க. எடுத்து முடிச்சுட்டு மெசேஜ் போய் செக் பண்ணி பார்த்தா 12 ரியால் போயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் அந்த அப்ளிகேஷனுக்கு உள்ள இருக்க போயிட்டு இந்த தீம் அப்ளிகேஷன் உள்ள இருக்க போயிட்டு நம்மளோட ஆர்டர் டீட்டெயில செக் பண்ணி பார்த்தேன். உள்ள போய் பார்க்குறேன். ஸோ 7 பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனானா, இந்த 2 பொருள் தான் அந்த ஆர்டர் டீட்டெயில் இருக்குது. அந்த 5 பொருள் பாருங்க சூஸ் பண்ண வரவே இல்லை. ஏமாத்திட்டீங்களா, போச்சா காசு 12 ரியாலு அப்படின்னு சொல்லிட்டு, சரி கேன்சல் பண்ணா ரீஃபண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணலான்னு போனேன். உள்ள பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேருக்கு மெசேஜ் பண்ணலான்னு ஒரு ஆப்ஷன் வந்துச்சு. ஓ அப்படியா, சரி பண்ணி என்னன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மெசேஜ் பண்ணேன். இது மாதிரி நான் பொருள் ஆர்டர் போட்டேன், எனக்கு 5 பொருள் ஃப்ரீயா வரும்னு நினைச்சேன், ஆனா வரல, எக்ஸ்ட்ரா தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் போட்டதுக்கு ரீப்ளை அவங்க நிறைய இது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸ்கிரீன்ல பாருங்க தெரியும், அவங்க நிறைய பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பண்ணி முடிச்சுட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா லாஸ்டா ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் உங்களுக்கு பண்ண மெசேஜ்லாம் திருப்தியா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தானுங்க. இந்த 2 இது வெறும் 12 ரியாலுக்கு நான் எதுக்குடா வாங்கணும், நான் திருப்தியே இல்லை அப்படின்னு சொல்லி நான் அதுல போட்டேன், நான் திருப்தி கிடையாது அப்படின்னு. அதுக்கு அவங்க பதிலுக்கு இன்னொரு மெசேஜ் வந்துச்சு. ஷாக் ஆயிட்டேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க திருப்தி அடைகிறதுக்காக நாங்க உங்களுக்கு 44 ரியாலு போனஸா தரோம் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்குடா அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, இந்த 5 பொருள் உங்களுக்கு கிடைக்கலல்ல, ஸோ அதற்காக நாங்க இதை தரோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்படி வேணும்னா நீங்க அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். 44 ரியாலு என்னோட ஏடிஎம் கார்டுக்கு வரல. அந்த 44 ரியாலும் இந்த தீம் அப்ளிகேஷனுக்குள்ள இருக்க ஏறிடுச்சு. ஓகேங்களா, இதுல பாருங்க 24 தான் தெரியும். ஸோ இதுல ஏறிடுச்சு. ஏறி முடிச்சதுக்கு அப்புறம் இதுல நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்க போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணலான்னு போறேன். 90 ரியாலுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு வந்துருந்துச்சு. 90 ரியாலுக்கா? ஏற்கனவே ஆர்டர் போட்டு 5 பொருள் தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டீங்க. 2 பொருள் தான் வந்துச்சு, இந்த 2 பொருள். இப்பயும் போயிட்டு 90 ரியாலுக்கு நான் ஆர்டர் பண்ணணுமா, அதுவும் எக்ஸ்ட்ரா நான் பணத்தை கட்டி வருமா வராதாங்கிற ஒரு டவுட்ல நான் ஆர்டர் பண்ணல, அன்னைக்கு விட்டுட்டேன். அப்புறம் டியூட்டிக்கு போயிருந்தேன். மறுநாளைக்கு என்ன செஞ்சேன்னா மறுபடியும் அந்த அப்ளிகேஷனுக்குள்ள போனேன். போனதுக்கு அப்புறம் ஒரு புதுசா ஒரு கூப்பன் வந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணி உள்ள போனீங்கன்னா 3 பொருள் ஆர்டர் பண்ணணும். எவ்வளவு ரேட்டுக்கு வந்தாலும் நீங்க 5 ரியாலுக்கா இருந்தாலும் சரி, 10 ரியாலுக்கா இருந்தாலும் சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்துருந்துச்சு. அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 44 ரூபா இருக்குது. சரி இதுக்கு நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நேரா உள்ளரிக்க போயிட்டு ஒரு 3 பொருளை சூஸ் பண்றேன். இந்த பொருள், அப்புறம் கண்ணாடி, அப்புறம் அந்த ஸ்கிரீன்ல பாருங்க இருக்குது அந்த ஸ்டாண்டு. ஆனா ஸ்கிரீன்ல காமிக்கும் போது கேமரா மாதிரி காமிச்சானுங்க. சரின்னு சொல்லிட்டு கேமரா தான் சொல்லிட்டு ஆர்டர் போட்டுட்டேன். போட்டதுக்கு அப்புறமாட்டி ஆடு காடி கடிச்சு எல்லாமே கொடுத்தேன். உள்ள போனதுக்கு அப்புறம் 48 ஹலாலா வந்து நீங்க பே பண்ணணும் அப்படின்னு வந்துருந்துச்சு. எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளரிக்க போய் பாத்தீங்கன்னா, வாட்டு, ஸோ இந்த நாட்டுல வரி போடுவாங்களா, அதை கட்டணும் அப்பதான் வரும் அப்படின்ட்டாங்க. 48 ஹலாலா தானே பெருசா அப்படின்னு சொல்லிட்டு நேரா பே பண்ணிட்டேன்.
என் ஏடிஎம் எல்லாம் கொடுத்து பே பண்ணிட்டு மெசேஜ் பாருங்க, என்று பேங்க்லேருந்து போன மெசேஜ், இது வந்துட்டு அவங்க எடுத்த பணம். ஸோ இது எல்லாம் இருக்குதா பாருங்க, இந்த மெசேஜ் தான் அவங்க பணம் எடுத்தது. எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமாட்டி ஆர்டர் டீட்டெயிலுக்குள்ள போயிட்டு செக் பண்ணோம், அது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரைக்கும் போனேன். பார்த்தீங்கன்னா இந்த 2 பொருள் அடுத்து 3. ஸோ இந்த 3 பொருளும் ஆர்டர் டீட்டெயில் இருந்துச்சுங்க. ஷாக் ஆகிட்டேன். மாஷால்லா கிடைக்குமா அப்படின்னு ஒரு டவுட்டு. அப்புறமாட்டி யோசித்தேன், பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் போட்டேன். அப்புறமாட்டி அந்த ஸ்டாண்டை பார்த்தேன், என்னடா அது ஸ்டாண்டா, கேமரா இல்லையா, வேஸ்ட்டாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதை மட்டும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்கான அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகுனுச்சு. எவ்வளோனா 24 ரியால். இந்த பாருங்க தெரியும். ஸோ 24 ரியால் வந்ததுக்கப்புறம், பரவாயில்லையா, இதுக்கு வேற ஏதாவது ஆர்டர் பண்ணுவோம். ஸோ இந்த பொருளாம் வரட்டும், ஒரு வாரத்தில் வரும்னு சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் செக் பண்ணி பார்க்குறேன். வரும்னு பார்க்குறேன். ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு, ஆனால் வரவே இல்லை. என்னடா ஒரு வாரமாயிடுச்சு இன்னும் வரலையே, என்னடா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மெசேஜ் பண்றேன். என்னடா நான் ஆர்டர் போட்டேன் வரலையே, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ பொருள் வந்து சைனாலேருந்து வருதான், ஆனால் சவுதி அரேபியாவுக்கு வந்திருக்குது. கஸ்டமர் ஆஃபீஸில் வந்துட்டு வெயிட்டிங் செக்கிங்கில் இருக்குது, அது முடிஞ்சதுக்கப்புறம் வரும் அப்படின்னாங்க. சரி வரும் வரும் வரும், இந்த கொரியர் மூலியமா வரும் அப்படின்னு சொல்லி டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நானே செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக கேட்டேன், எத்தனை நாள் ஆச்சு, ஏன் வரல அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கத்தியே மெசேஜ் பண்ணி விட்டேன். அதுக்கு அவங்க ரீப்ளை பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு 21ஆம் தேதிக்குள்ள வரும், அப்படி வரலன்னா உங்களுக்கு இதுக்கான ரீஃபண்டுக்கான பணமும் வந்துடும். 2வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட் ஆகுன டிலே ஆகுனதுக்கான நாங்கள் எக்ஸ்ட்ரா வந்து போனஸ் மாதிரி அந்த பணம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதுக்குடா இந்த பொருளே வரல, ஏற்கனவே கொடுத்த போனஸ்க்கே இந்த பொருளே வரல, மறுபடியும் கொடுத்து எதுக்குடா, நீங்க ஏடிஎம் கார்ட்லயும் போட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். மறுநாள் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருது, உங்களோட ஆர்டர் டீட்டெயில் நம்பர் இந்த இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உண்மையில வருமோ அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிட்டு அதுக்கப்புறம் மெசேஜ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 மணி நேரம் சேர்ந்து ஒரு கால் நின்றுட்டு ஒரு கால் வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட லொக்கேஷன் அனுப்பிச்சு விட்டுங்க, நான் டெலிவரி பாய் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். அனுப்பிச்சு விட்டுட்டு பார்த்தீங்கன்னா சாயந்தரம், இப்போ காலையில வந்த காலுக்கு சாயந்தரம் தான் எனக்கு வந்து டெலிவரி பண்ணாங்க. பண்ணதுக்கப்புறம் இது 2 தான் வந்துச்சு. பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டோம். உண்மையில மசாலா கிடைக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா என்னோட அமௌண்ட்ல வெறும் 48 ஹலாலா, நம்ம ஊர் காசு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய். இது ஒரு 10, இதோட ரேட்டு சும்மா நார்மலா ஒரு டூப்ளிகேட் வாங்க போனாவே இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 100 ரியால் 150 ரியால் கிட்டே இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உண்மையான ப்ரைஸே வந்துட்டு 3000 4000 இருக்கும். அப்படி இருக்கும் போது இது எப்போ எனக்கு இவ்வளவு கிடைச்சிருக்கு, உண்மையில தந்துட்டீங்களா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டேன். ஷாக் ஆகுனதுக்கு அப்புறம், ஏன்னா இந்த கூலிங் கிளாஸ் கூட வாங்கலாம் ஒரு 10 ரூபாய்க்கு. 10 ரூபாய்க்குலாம் வாங்க முடியாது, ஏன்னா சின்ன பிள்ளைங்க கிளாஸே வந்துட்டு 30 ரூபா 40 ரூபா வைக்கிறானுங்க. அப்படி இருக்கும்போது சரி இதை கூட மேபி ஒரு 10 ரியால் வச்சாலும் 200 ரூபா 300 ரூபா வைக்கலாம். ஆனா இதுவும் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி ஷாக்கு தான். அப்படியே சந்தோஷமா இருந்துச்சு. வந்ததுக்கு அப்புறம் திருப்தி அடைஞ்சிட்டேன். சரி இதை பத்தி வீடியோ போடணும்ல, ஸோ உங்கள்கிட்டையும் சொல்லணும்ல, நீங்களும் இதை பத்தி ஆர்டர் பண்ண, நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணலாம்ல அப்படிங்கிறதுக்கு தான் நான் வீடியோ போட ஆரம்பிச்சேன். ஸோ நீங்க எப்படி ட்ரை பண்றீங்கன்னா, கண்டிப்பா மொத்தம் 4 கூப்பன் வரும். ஃபர்ஸ்ட் கூப்பன் வந்து ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், ஷேர் பண்ணாதீங்க. 2வது ஆப்ஷன் வந்து நீங்க 2 பொருளை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வரும், அப்பனா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. கண்டிப்பா நீங்க எது வந்தாலும் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தால், என்ன மாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா 2 பொருள் இந்த மாதிரி விலை கம்மியாக பண்ணுங்க. பண்ணிட்டு ஏன் அந்த பொருள் வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு கஸ்டமர் கேருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அவங்க வந்து ரீஃபண்டாக உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. அந்த பணத்தை வச்சு நீங்கள் இந்த மாதிரி வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா 3 பொருள் சூஸ் பண்ணுங்க, எவ்வளவுக்கு வேணாலும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது டிஸ்கவுண்ட் ஆஃபரில் வரும். அதாவது 100 ரியால் பொருள் வெறும் 10 ரியாலுக்கு வரும். நீங்கள் இதில் போயிட்டு வாங்கிக்கலாம், சூப்பரான பெனிஃபிட்டாக இருக்கும். அப்புறம் 4வது பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் ஆஃபராக வரும். ஆஃபர்னா எப்படின்னா 500 ரியாலு 300 ரியாலு இந்த மாதிரி பொருள்லாம் 10 ரியாலுக்கு 20 ரியாலுக்கு வரும். இப்போ எனக்கு ஒரு பொருள் வந்துகிட்டு இருக்குது, நான் அதை தான் வாங்க போறேன், அதை வீடியோ போடுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்துட்டு 100 ரியால் 200 ரியால் 300 ரியால் கிட்ட, நூலில் எல்லாம் செக் பண்ணி பாருங்க, ரேட் அதிகம். ஸோ இந்த பொருள் பார்த்தீங்கன்னா 60 ரியாலுக்கு எனக்கு ஆஃபர் வந்திருக்குது. ஏற்கனவே என் 24 இருக்குது. இதை கழிச்சது போக மீதி 40 ரூபா 44 ரூபா பே பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நான் வந்துட்டு பே பண்ணி வாங்க போகிறேன். வந்த உடனே நான் வீடியோ போடுவேன், ஏன்னா எனக்கு கேமரா தேவை. அதனால இந்த கேமரா போட்டுரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வந்தானா மறுபடியும் சொல்கிறேன், ஓகேங்களா? இந்த 4 கூப்பன் கொடுப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணாதீங்க, மற்ற 3 இதை சூஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக பொருள் கிடைக்கும். இதோட குவாலிட்டி தரம் வந்துட்டு நீங்களே பார்த்தா தெரியும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பஞ்சு. ஸோ காதில் வச்சோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது.
இதில் வந்துட்டு எல்லா இதுலேயே வந்துட்டு மெமரி கார்டு போட்டு பாட்டு கேட்டுக்கலாம், இல்லைனா ப்ளூடூத் ஆன் பண்ணி பாட்டு கேட்டுக்கலாம், ஃபோன் மூலியமா லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஆஸ்பினுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே இருக்குது, எல்லா ஃபீச்சருமா இருக்குது, சூப்பராக இருக்குது. இதோட சவுண்ட் எஃபெக்ட்டும் அவ்வளோ ஒர்த்தாக இருக்குது, நான் கேட்டுட்டேன். ஸோ என் இன்னொரு ஃபோன் இல்லாதனால அதில் காமிக்க முடியல. ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன் என் ஃப்ரெண்டு மூலியமா. ஓகேங்களா? அவ்வளவுதான். நான் இப்படி தான் வாங்கினேன். நீங்களும் இதே மாதிரி சூஸ் பண்ணுங்கள். கூப்பனை செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு கூப்பன் ஒரு தடவை வரும், அடுத்து மறுதடவை ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சென்று தான் வரும். இது மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. எப்போ இந்த மாதிரி உங்களுக்கு மனசு தோணும், ஸோ 100 ரியால் பொருள் இவ்வளோ கம்மியாக இருக்குதே, இது ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது ஆர்டர் பண்ணுங்க. சில டயத்துல வந்து நீங்க ஆர்டர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 90 ரியாலுக்கு பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவோம். அப்பனா நீங்க பண்ணாதீங்க. எப்ப சிங்கிளா ஒரு பொருள் ஆர்டர் பண்ணு வருதோ அந்த டயத்துல இந்த மாதிரி ஆஃபர்லாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ல, அதாவது நான் வாங்கினது இந்த 5 பொருள் ஃப்ரீயா கிடைக்கல, அதுக்காக எனக்கு போனஸ் கொடுத்தானுங்க. அதுவும் கஸ்டமர் கேர்ல இருந்து அந்த போனஸ் 44 ரியால் கொடுத்தாங்களா, அது மூலியமா தான் வாங்கினேன். அதுலயும் இதோட ஒரிஜினல் ரேட்டு 3000 இந்த மாதிரி வரும் நம்ம ஊர் காசுக்கு. ஆனா ஆஃபர்ல வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா 1500 ரூபாய்க்கு தான் வந்துருந்துச்சு. அப்போது என் போனஸ் இருந்த காசை வச்சு நான் இதை வாங்கிட்டேன், எனக்கு கிடைச்சிச்சு. இதே மாதிரி வாங்கலாம். இன்ஷால்லா எனக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் கிடைக்கணும். எனக்கு என்னென்ன பெனிஃபிட்டாக கிடைச்சிச்சோ அது எல்லாத்தையும் தான் நான் வீடியோ போடுவேன். எனக்கு நடக்கிறது இந்த மாதிரி ஒரு பொருள் கிடைச்சாலும் சரி, ஏதாவது மேடம் கொடுத்தாலும் சரி, என்னென்ன விஷயங்கள் எனக்கு பெனிஃபிட்டாக எது கிடைக்குதோ அதை பற்றி நான் வீடியோ போடுவேன். நோம்பு டயத்தில் யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு நான் போடுற வீடியோ இன்ன வரைக்கும் எதுவுமே பொய் சொல்லி எதுவும் போட்டது கிடையாது. எனக்கு என்ன நடக்குதோ அதை தான் போடுவேன். நிறைய பேர் திட்டுவாங்க பொய் சொல்கிறேன் அப்படி இப்படின்ட்டு. என் மேடம் காசு கொடுப்பாங்க, அதை சொல்லி போடுவேன். அப்படிலாம் கொடுக்க மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க 100ல் 1 வீடு நல்ல வீடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் என்னோட வீடு நல்ல வீடு. ஆனால் இந்த 90 பேருக்கிட்ட வந்துட்டு மற்றவங்களுக்கு நல்ல வீடு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அல்லாஹ் தான் அறிவான். ஸோ சில பேர்கிட்ட வந்துட்டு சம்பளம் நீ எவ்வளோ வாங்குறேன்னு கேட்டால் கூட சொல்ல மாட்டாங்க. 1800 2000 வாங்குவோம். ஆனா அவனை போய் கேட்டான் 1700 தான் வாங்குறான் அப்படிமா, இல்ல 1500 தான் வாங்குவோன்னு சொல்லுவான். அப்படியாப்பட்டவன்ட்டெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரிதான் மெசேஜ் பண்ணுவான், கமெண்ட் பண்ணுவான். நான் அதை கண்டுக்கிறதே கிடையாது. ஆனா என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் நான் போறது உண்மையானதா பொய்யானதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன், அதுக்கான ப்ரூஃப்லாம் கொடுத்துருக்குறேன். இதுவும் எனக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபுல்லா தெளிவா சொல்லியிருக்கிறேன். உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது மாதிரி தொடர்ச்சியாக நம்மளோட வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கேமரா தான் ஆர்டர் பண்ண போகிறேன். வந்த உடனே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.